34வது வினா. ஒரு குறித்த நாளில் 3 நண்பர்கள் கூறிய கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. கண்ணன், இன்று சங்கரின் பிறந்த தினமாகும். சங்கர், இல்லை இல்லை, இன்று சேகரின் பிறந்த தினமாகும். சேகர், சங்கரின் கூற்று தவறானது. இப்படி 3 பேர் 3 கூற்று சொல்லியிருக்கிறாங்க. இவர்களில் ஒருவருடைய கூற்று மாத்திரம் தவறாகவும் மூவரில் ஒருவருடைய பிறந்த தினம் மாத்திரம் அத்திகதியில் வருவதாகவும் இருந்தால் அது யாருடைய பிறந்த தினமாகும்? இதில் ஒரு ஆளுடைய கூற்று தான் தவறாகணும். இப்போ முதலாவது வீடியோவில் கண்ணன் சொல்லிக்கிறாங்க, 2வது வீடியோவில் சேகர் சொல்லிக்கிறாங்க, 3வது வீடியோவில் சங்கர் சொல்லிக்கிறாங்க. அப்படி கண்ணன்ற கூற்றை நாங்கள் பிழையாக்கணும் என்று சொன்னால் சங்கர் என்ன சொல்கிறாரு? அது சேகர்ன்ற பிறந்த நாள்னு சொல்கிறார். ஆனால் சேகர் என்ன சொல்கிறாரு? சங்கர் கூறினது தவறுன்னு சொல்கிறார். அப்போ இருவரும் கூறிக்கொண்ட அந்த கூற்று ஒன்றுக்கொன்று முரணானதாக இருக்குது என்ன. ஆகவே அந்த கண்ணன் என்ற விடை தவறானதாக இருக்கும். 2 பேர் சொல்கிறது உண்மையாக்கணுமே, ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றுக்கொண்டு முரணான சொல்கிறாங்க. ஆகவே அது உண்மையாக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆகவே கண்ணன் என்ற விடை வராது. 2வது சேகர். அப்படி சேகர் கூட்டு தவறுன்னு நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் கண்ணன் சொல்கிறாரு இன்றைக்கு சங்கர் பிறந்த நாள், சங்கர் சொல்கிறாரு இல்லை இன்றைக்கு சேகர் பிறந்த நாள். இவங்களும் ஒன்றுக்கொண்டு முரணாக தான் சொல்கிறாங்க. ஏண்டா அந்த தினத்தில் ஒருவருடைய பிறந்த நாள் இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. ஆகவே இருவரும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கூற்றுக்கள் சொல்கிறதால சேகர் என்றதும் தவறானதாக இருக்கும். 3வது பார்ப்போம், சங்கர் சொன்னது தவறா என்று பார்ப்போம். சங்கர் சொல்கிறது தவறாக இருந்தால் கண்ணன் என்ன சொல்கிறாரு? இன்று சங்கரின் பிறந்த நாள் ஆகும். சேகர் என்ன சொல்கிறாரு? சங்கர் கூறுவது தவறானது. நாங்களும் சொல்கிறோம் சங்கர் கூறுவது தவறானதுன்னு, சேகரும் சங்கர் கூறினது தவறானன்னு சொல்கிறாரு. ஆகவே கண்ணன் சொல்கிறார் இன்றைக்கி சங்கரை பிறந்த நாள். ஆகவே இன்றைக்கு ஒருவருடைய பிறந்த நாள் என்றதும் தெளிவாகிட்டு இவங்க 2 பேரும் கூறுற கூற்று ஒன்றுக்கொண்டு முரணானதாக இருக்க இல்லை. ஆகவே 34வது வினாவுக்கு 3வது விடை. 35வது வினா. 43 பிள்ளைகள் உள்ள ஒரு வகுப்பில் பிள்ளைகள் வெவ்வேறாக 7 பெண் பிள்ளைகள் வீதமும் 5 ஆண் பிள்ளைகள் வீதமும் குழுக்களாக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது எல்லா பிள்ளைகளும் குழுக்களாக்கப்பட்டால் எத்தனை பெண் பிள்ளைகள் குழுக்களில் இருக்கும்? இப்போ ஒரு குழுவில் 7 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களாம், அதோட 5 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்களாம். ஒரு குழு என்று சொன்னால் அங்கே 7 பெண் பிள்ளை இருக்கணும், 5 ஆண் பிள்ளைகள் இருக்கணும். அப்போ அந்த குழுவில் மொத்தமாக 12 பிள்ளைகள் இருப்பாங்கண்ணே. அப்படி 12 பிள்ளைகள் வீதம் எத்தனை குழுக்கள் இருக்கலாம்? இப்போ 43 பிள்ளைகள் இருக்கிறதால இன்னும் ஒரு 12 பேர் ஒரு குழுவில் இருந்தால் 24 பேர், இன்னும் ஒரு 12 பேர் ஒரு குழுவில் இருந்தால் 36 பேர், இன்னும் ஒரு 12 பேர் குழுவில் இருந்தால் 48 பேர் ஆகிடும். ஆனால் 43 பேர் தான் குழுவில் இருக்கிறாங்க. ஆகவே மொத்தம் 3 முழுமையான குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த 3 முழுமையான குழுக்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் குழுவாக்கப்படாமல் எஞ்சிருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேராக இருக்கும்? இப்போ 43ல் இந்த 36 பேரை கழிக்கணும். கழிச்சா எத்தனை வரும்? மிச்சம் 7 பேர் குழுவாக்கப்படாமல் இருப்பாங்க. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறாங்க எல்லா பிள்ளைகளும் குழுக்களாக்கப்பட்டால் அப்போ இவங்களையும் ஒரு குழுக்களாக ஆக்குறாங்களாம். குழு ஆக்கணுமா? அவங்க சொன்ன நிபந்தனை என்ன? அங்கே 7 பெண்கள் இருக்கணும், 5 ஆண்கள் இருக்கணும். அப்படி இந்த குழுவில் நாங்கள் இந்த 7 பேரை 5 ஆண்கள் என்று சொல்லி கொடுத்துட்டோம்னு சொன்னால் மிச்சம் 2 பெண்கள் தான் ஈப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க? 7 பெண்கள் ஈக்கணும்னு சொல்லி. அப்போ 5 ஆண்களுக்கு கொடுக்காம நம்ம 7 பெண்களுக்கே கொடுப்போம். 7 பெண்களுமே கொடுத்து இந்த குழுவில் 7 பெண்கள் இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆண்கள் என்று கொடுத்துட்டோம்னு சொன்னால் பெண்கள் 2 இருப்பாங்க. ஆனால் 7 பெண்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னு. ஆகவே நாங்கள் பெண்களுக்கு 7ஐயும் கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஆண்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் குழுக்களாக்கப்பட்டு இருக்கிறதால இந்த குழுவில் மட்டும் 7 பெண்கள் இருப்பாங்க. ஆகவே பெண்கள் குழு எத்தனை குழுக்களாக்கப்பட்டு இருக்கிறாங்க? முழுமையான 3 குழுக்கள்லையும் இருக்கிறதோட தனியொரு குழுவாகவும் 7 பெண்கள் இருக்கிறாங்க. ஆகவே
4 பெண்கள் குழுக்கள் இருக்கிறது என்பது சரியான விடை. 35வது வினாவுக்கு 3வது விடை. 36வது வினா, கூடுதலான பிரதேசம் நிலற்றப்பட்டுள்ள உரு எது? இந்த உருவை நம்ம உன்னிப்பாக கவனித்த மாதிரி இருந்தால் இதில் ஒவ்வொரு சதுரங்கள் உள்ளுக்கு தரப்பட்டு இருக்கிறது நம்மளுக்கு தெளிவாக விளங்கும். ஒவ்வொரு இந்த படத்துலேயும் உள்ளுக்கு சதுரங்களாக பிரிக்கப்பட்டு இருக்குது. இந்த ஒவ்வொரு சதுரத்துலேயும் பாருங்கள், இந்த இடத்துல வர இந்த இது வந்து பாதி சதுரத்தில் பாதி பகுதியை இது பிடிக்கிறதோட இதுவும் ஒரு பாதி பகுதியை பிடிக்குது. அவை ரெண்டும் கூட்டாக நம்ம ஒரு சதுரம் என்று சொல்லலாம். அதோட இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஆகவே மொத்தம் முதலாவது படத்தில் வந்து 8 சதுர பரப்புகள் வந்து நிலற்றப்பட்டிருக்குது. அதே போல் ரெண்டாவது உருவுக்கு வந்தோம்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு சதுரத்தில் ஒரு முக்கோணி ஒன்று நிலற்றப்பட்டிருக்குது. அந்த சதுரத்தில் எஞ்சிய பகுதிகள்லேயும் சிறிய 2 முக்கோணிகள் காணப்படுது. அந்த முக்கோணிகளை இணைச்சி பார்த்தோம்னு சொன்னால் நிலற்றப்பட்ட அந்த அதே அளவு முக்கோணிட பருமன் கிடைக்கும். ஆகவே இந்த முக்கோணியும் சேர்த்தோம்னு சொன்னால் ஒரு சதுரத்துக்குரிய பரப்பு நிலற்றப்பட்டிக்கும். இங்கேயும் ஒன்று, இங்கேயும் ஒன்று, இங்கேயும் ஒன்று, ஒன்று ஒன்று ஒன்று. ஆகவே மொத்தமாக இங்கே 7 சதுர பரப்புகள் நிலற்றப்பட்டிருக்கும். இங்கே பார்த்தோன்னு சொன்னால் 4 சதுர பரப்புகளுக்குள்ளால் இது ஒரு சதுர பரப்பு நிலற்றுறது மாதிரி ஒரு சதுரத்தை 4ஆக பிரித்து ஒரு துண்டு நிலற்றி இப்படி 4லையும் நிலற்றிருக்கிறாங்க. இந்த நிலற்றப்பட்ட பகுதி இந்த 4 சதுரத்துலேயும் ஒரு சதுரத்தை நிலற்றப்பட்ட மாதிரி காணப்படுது. ஆகவே இங்கே வந்து இது முழுமையாக ஒரு சதுரத்தை நிலற்றப்பட்ட மாதிரி இது ஒன்று 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 ஒன்று. இது உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் இது ஒரு சதுர பரப்பை தான் நிலற்றப்பட்டிருக்குது, இந்த முக்கோணிகள் ரெண்டும் சேர்ந்து ஒரு சதுர பரப்பை தான் நிலற்றப்பட்டிருக்குது அப்படின்றத அவதானிக்கலாம். ஆகவே இந்த 3வது விடையில் வந்து 6 சதுர பரப்புகள் மொத்தமாக நிலற்றப்பட்டிருக்குது. ஆகவே கூடிய சதுரப்பரப்பு கூடிய பிரதேசம் நிலற்றப்பட்டதான்னு கேட்குறாங்க. ஆகவே இந்த 36வது வினாவுக்கு 1வது விடை. 37வது வினா, 9 பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து கொண்டு நிறையில் நிற்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் 3 பிள்ளைகள் வீதம் எடுத்த 4 உருவச்சட்டங்கள் கீழே தரப்பட்டுள்ளது. கேள்வியில் வந்து 9 பிள்ளைகள் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த உருவச்சட்டங்களை வந்து மொத்தம் 12 பிள்ளைகள் இருக்குது. ஆக அதுலேருந்து நம்மளுக்கு தெளிவாகுது திரும்ப 3 பிள்ளைகள் ஒரு சட்டத்துக்குள்ளே இருக்கிறது தெளிவாகுது. ஆகவே இந்த வினாவை செய்கிறதுக்கு இலகுவாக வந்து அந்த திரும்ப ஒவ்வொரு சட்டத்திலையும் இருக்கிற அந்த பிள்ளைகளை கண்டுபிடிச்சா இந்த நிறைய வந்து நாங்கள் ஒழுங்கு செஞ்சிடலாம். சரியா? இப்போது இந்த ஏயில் பாருங்கள், இந்த பிள்ளை வந்து இந்த சியில் உள்ள இதில் இருக்குது. ஆக இந்த பிள்ளை தான் இந்த பிள்ளைன்றதால ஏக்கு பிறகு சி வரணும் என்பது தெளிவாகுது. அப்படியே இந்த பியை வந்து பார்த்தோன்னா இந்த பியில் இருக்கிற அந்த பிள்ளை தான் இந்த டியில் முதலாவதாக இருக்குது. அதே போல் பியில் இருக்கிற பிள்ளை பிக்கு பிறகு டி வரணும் என்பது தெளிவாகுது. இந்த டியில் இறுதியாக இருக்கிற சிறுவர் வந்து இந்த ஏயில் முதலாவதாக இருக்கிறார். இப்போ அதில் என்ன தெளிவாகுது, டிக்கு பிறகு தான் ஏ வரணும் என்பது. இதை நம்ம ஆர்டர் பண்ணோம்னா முதல்ல பி இருக்கணும், பிறகு டி இருக்கணும், பிறகு ஏ இருக்கணும், பிறகு சி இருக்கணும். 37வது வினாவுக்கு 2வது விடை.